விஜய் படம்ல பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் படம் தான். இந்த சுப்பிரமணியபுரம் இங்கே தான் எடுத்தாங்க. பொழுதுபோக்குங்கிறது மதுரையை பொறுத்த வரைக்கும் சினிமா தியேட்டர் தான். ஆனால் அதிகமாக இந்த தேட்டர்ல சிவாஜி ரசிகர் தான் அதிகமாக வருவாங்க. 55 காசு 65 காசு அவ்வளோதான் சிட்டி. It is central of Madurai, heart of the city. That's why he is called central. ஃபேமஸான தேட்ரு. வர்ற படம் போது 100 நாள் 150 நாள் ஓடும். ஆர்வமாக பார்ப்பாங்க. ஒரு 10-15 படம் பார்த்துருக்கு. இப்போ அந்த தேட்டரு மூடியே ஒரு 10-15 வருஷம் ஆகுங்க. பார்க்கிங்காக இருக்குது, கார் பார்க்கிங்காக இருக்குது. இப்போ நான் சினிமாவுக்கே போகிறது இல்லை, காசு கூட. அதனால் இப்போ நான் சினிமாவுக்கு போகிறது இல்லை. எல்லா தேட்டருமே ஒரே அளவுக்கு தான். இப்போ 55 காசு 65 காசு அவ்வளோதான் டிக்கெட்டு. இப்போ 200 300 அதெல்லாம் போகிறது இல்லை. கம்மி இருந்தால் போவோம். சென்ட்ரல் தேட்டர் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அது அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைனால கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது கார் பார்க்கிங்காக போட்டிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லது தான். இங்கே நிறையா பிடிச்சிக்கிட்டு கஞ்சா போட்டுட்டு இந்த மாதிரி ஆளுகள்லாம் இங்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் தேட்டரோட இதுதான். டெக்னாலஜி நிறையா மாறிடுச்சு. அப்போ அதுக்கு தந்தாப்புல அவங்க புதுப்பிச்சா தானே அதுக்கு தந்தாப்புல ஓடும். இன்னும் பழசை வச்சே ஓட்ட முடியாது. ஆனால் பண்ணுனா நல்லா ஓடத்தான் செய்யும். ஏன்னா ஏரியா அப்படி ஏரியா இந்த அப்போ அந்த இதெல்லாம் தங்கரியல் தேட்டர்லாம் மாற்றிட்டு ஓட்டுறாங்கல்ல, அது மாதிரி இதுவும் சரியாக தான். 40 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இப்போ எல்லா தேட்டரும் கூடிடுச்சு. ஆனால் இதை இது பண்ணால் இன்னும் நல்லா ஓடத்தான் செய்யும். பண்ணால் நல்லாயிருக்கும். 40 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. 40 ரூபாய்க்கு கொடுக்கும் வாய்ப்பு இல்லைல்ல. எப்படி கொடுப்பாங்க மற்ற தேட்டருக்கு? அப்போ அவங்க அவ்வளோ செலவழிச்சு திருப்பி அதே 40 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு அதுக்கு பண்ணாமே இருந்துட்டு போயிடலாம். மற்ற இதில் சம்பாதிச்சுட்டு போயிடலாமே. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி படம் தான் ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கல, ரொம்ப நாளாச்சு. இந்த சுப்பிரமணியபுரம் இங்கே தான் எடுத்தாங்க. அப்போல்லாம் அந்த ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு தேட்ரு. ஃபேமஸ் சென்ட்ரல் தேட்டர்னாலே அது இதுதான். அதுவும் இது மெயினான இடம்ன்றனால நல்லா ஓடும். எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தமிழ்நாட்டு நடிகர்லையே. பாக்கி தான் எல்லாரும் அப்புறம் தான் யாராக இருந்தாலும். ஆனால் நிறைய எம்ஜிஆர் படம் இங்கே ஓடி இருக்கு, பயங்கரமாக ஓடி இருக்கு. இங்கே எல்லா படம் பார்த்துருக்கு. நிறைய பார்த்த படம் நாடோடி மன்னன். அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அப்போ தான் கட்சியே ஆரம்பம் அன்னையிலேருந்து. அப்போ எப்போ பாருங்க எம்ஜிஆர் கோட்டைன்னா இதான் மதுரை தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எல்லா நடிகரும். சென்ட்ரல்ல தான் எல்லா எம்ஜிஆர் படம் பார்த்தீங்க? ஆமாம், சென்ட்ரலில் தான் நிறைய படம். நான் சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளை ஓடிட்டேன், இங்கே தான் விளையாண்டு இருப்போம் பள்ளியில் படிக்கும் போது. எம்ஜிஆர் கோட்டைன்னு சொன்னால் மதுரை தான். நிறைய படம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பிள்ளை அதுதான் ரொம்ப நாள் ஓடிச்சு. மதுரை வேணும் அதுக்கு முன்னால் ஓடிச்சு. ஏதோ 150 மேலே ஓடிச்சு. திறந்து எம்ஜிஆர் படம் போட்டால் போய் பார்ப்பீங்களா? பார்ப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஜய் படம்ல பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு எம்ஜிஆர் படம் தான். இது தேட்டர் தான். தேட்டர் பயங்கரமாக சவுண்ட் பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். எல்லாமே நிறைய பேர் மதுரையை கூடணும்னா தங்கம் தேட்டர் தான் ரொம்ப பெருசு, பெரிய தேட்டர் இதுதான். அடுத்தது மற்ற ஊரில் விட மதுரை தான் ரொம்ப மெட்ராஸை விட மதுரை தான். மதுரை கோட்டைன்னு மெட்ராஸ்காரனுக்கே தெரியும். மதுரைனா எம்ஜிஆர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் படம் நல்லா ஓடும். அதெல்லாம் ஃபேமஸான தேட்டர் தான். மக்களும் சீக்கிரமாக வரக்கூடிய இடம் சென்ட்ரல் தேட்டர். தெரியாதவங்க கேட்டு வந்துடுவாங்க கரெக்டாக. மற்ற தேட்டர்லாம் போக முடியாது. சென்ட்ரல் தேட்டர் பழைய தேட்டரு. 90லேருந்தே இங்கே படம்லாம் பார்த்துருக்கேன். நல்லா எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும். மதுரையில் மெயினான தேட்டரு. கோயிலுக்கு வர்றவங்க அப்படி இங்கேயும் ஒரு விசிட் பண்ணிட்டு போவாங்க. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினி படமெல்லாம் வரும், கமல் படம் வரும். அவங்கவுங்களுக்கு உண்டான ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பொழுதுபோக்குங்கிறது மதுரையை பொறுத்த வரைக்கும் சினிமா தியேட்டர் தான். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே ஒன்றும் பீச்சும் கிடையாது, பார்க்கும் கிடையாது. 40 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் ரேட் இல்லைன்ற? இல்லை. ஆமாம் 10 ரூபா 15 ரூபாலாம் இருந்ததுன்னா பாட்டு போயிடலாம். வெறும் 10 ரூபா தான். டீ குடிக்கிறதுக்கு ஒரு 8 அணா இதுனா போதும், பாட்டு போகலாம். இப்போ பெஞ்சிலேருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இதெல்லாம் பால்கனின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். பெரிய தியேட்டர் இதை விட பெரிய தியேட்டர் அங்கே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இது நல்ல பெரிய தியேட்டர் தான். சென்ட்ரல் மதுரைக்கு சென்ட்ரல் இருக்கிறதுனால சென்ட்ரல்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் லேண்டு மார்க் அந்த மாதிரி இருந்தது, சென்ட்ரல் தியேட்டர் அப்படின்ட்டு லேண்டு மார்க்கு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டால் பாருங்க, போனீங்கன்னா சென்ட்ரல் தியேட்டர். அங்கேருந்து பார்த்தா மேற்கு கோபுரம் தெரியும்பாங்க. அப்புறம் தான் அம்மனையே போய் தரிசிக்க முடியும். இட் இஸ் சென்ட்ரல் ஆஃப் மதுரை, ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. தட்ஸ் வை ஹி இஸ் கால்டு சென்ட்ரல். நான் எவ்வளோ மலைக்கலன் பார்த்துருக்கேன், சிவாஜி நிறைய படம் பார்த்துருக்கேன். இதுதான் அதுதான்ட்டுலாம் கிடையாது. ரஜினி படம், கமல் படம், அதுக்கு முன்னாடி எம்கே தியாகராஜர் காலத்தில், பியு சின்னப்பா காலத்துலேருந்து நல்லா ஓடணும். இளைஞர்கள்லாம் இப்போ பூரா ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு யூடியூப் இப்போ தடவிட்டு இருக்காங்க. அதனால மேக்சிமம் சினிமா தியேட்டருக்கு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. எந்த தியேட்டரில் போனாலும் 100 ரூபா 150 ரூபா ரிலீஸ் ஆகிற படத்துக்கு
கேட்டால் 500ங்கிறாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் தே ஆர் அவாய்டிங் த தியேட்டர். அந்த காலத்தில் தியேட்டருக்கு வர்றது வந்து ஃபேமிலியோடு சந்தோஷம் வருவாங்க. புருஷன் பொண்டாட்டி புள்ள குட்டி தாத்தா பாட்டியில். இப்போ தாத்தா ஒரு செல்ஃபோனு, பாட்டி ஒரு செல்ஃபோனு, பேரன் ஒரு செல்ஃபோனு, எவ்ரிபடி சிட்டிங் ஆன் எவ்ரி டைரக்ஷன்ஸ். ஸோ நோ கம்யூனிகேஷன் வித் செல்ஃபோன் ஒன்லி. தியேட்டருக்கு வந்து இப்போ ஃபேமிலியோடனா இப்போ டியூ டு ஏஜ் ஃபேக்டரிஸ் தேர்னா வயசானவங்க மேக்ஸிமம் வந்து முடிஞ்சால் வருவாங்க. இப்போ எல்லாமே வீட்டிலேயே பார்த்துக்கிறாங்க. இன்டர்நெட் இருக்குது, வைஃபை இருக்குது, நெட்டில் பார்த்துக்கிறாங்க எல்லாரும். அதனால் இப்போ வந்து இட் இஸ் மேட்ச் ஃபார் ஒன்ஸ் அப்பான் எ டைம். உங்களுக்கே தெரியும் இப்போ பூரா மாலில் தியேட்டர் இருக்குது. யூத் எல்லாம் வர்றாங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஏஜ்டு பீப்புளெலாம் ஜாஸ்தி வர்றதில்லை. சென்ட்ரல் ஸ்மாங்கில் மதுரைக்கு பெருமை வாய்ந்த ஒரு தேட்டர் இது. அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய மதுரையில் வந்து ஒரு ஐகானிக் பிராண்ட் இருந்தது. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான தேட்டர் மதுரையில் பொறுத்த வரைக்கும். டிக்கெட்லாம் ரொம்ப லோ டிக்கெட், ரொம்ப கம்மியான இதில் 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இந்த தியேட்டர்ல நீங்க படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அகலகல்லாவலம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்துருக்கேங்க. இது உங்களுக்கு மதுரைக்குள்ளே சென்ட்ரலில் இருக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கலாம். நல்லா அவங்களுக்கு இது இருக்குது. உங்களுக்கு சித்திரத்தில் வந்து உங்களுக்கு 4 காட்சி முன்னாடி 4 காட்சிலாம் போடுவாங்க. 4 காட்சி 5 காட்சிலாம் போடுவாங்க சித்திரத்தில். அதில் சென்ட்ரலில் அது ஒரு தேட்டர் இன்னும் இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபேமஸான தேட்டரு. உங்களுக்கு வந்து டவுனுக்குள்ளே வந்து மதுரை சிட்டிக்குள்ளே வந்து தேட்டர் வந்து அது ஒரு தேட்டரு சென்ட்ரல்ங்கிறது. சீட்ஸ்லாம் நிறைய அதிகமான சீட்ஸ் கொண்ட 1750 சீட். ஆமாம் இருந்தது. ஆமாம் தேட்டர் பெரிய தேட்டர். அது தங்கம் தேட்டருக்கு அப்புறம் இதுதான் பெரிய தேட்டர் மதுரையில். நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் இப்போ திரும்பி ஓப்பன் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபிலிம் அங்கேருந்து அவங்க வாங்குறதே வந்து அதிகமான ரேட்டில் தான் வாங்க. அப்படிங்கிறப்ப டிக்கெட்டு கண்டிப்பாக ஏற்றி ஆகும். டேக்ஸ் டேக்ஸ்லாம் எல்லாம் கூட உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து கூட டிக்கெட் போடுறாங்க. இன்னைக்குள்ள அப்டேட் இன்னைக்கு என்ன டிக்கெட் வேல்யூ அதான் இது பண்ணுவாங்க. பழைய இதில் இது மட்டும் எதிர்பார்க்க முடியாது. டிக்கெட் ரேட்டில் தானே என்ன ஏதோ அதை கொடுப்பாங்க. அந்த காலத்துல எல்லா தியேட்டர்லயுமே அப்ப 70 ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுத்தாங்களா? இல்லை இது கம்மியாகவும் இருந்திருக்கு. இது காட்டிலே கூட ரொம்ப கூட இருந்துதான் இருக்கு. 200 ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. 70 ரூபாங்கிறது அது கம்மியெல்லாம் இருந்திருக்கு. ஒன்று தான் மதுரையில் வந்து டவுனில் வந்து ரொம்ப கம்மியான சீப்பான டிக்கெட் வந்து இங்கே தான் கொடுத்தாங்க. அதில் சென்ட்ரல்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு இது. ரயில்வே ஜங்ஷன் பக்கம், கோயில் பக்கம் இதாக இருந்திருக்கு மதுரை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாருமே இது வழியாக தான் போவாங்க. எல்லா இது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இது வழியாக தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறோம்னா இது வழியாக தான் போவாங்க. பர்ச்சேசிங் போகணும்னாலும் லோக்கல் பீப்புள் இது வழியாக தான் போவாங்க. நல்லா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம் உள்ள இடம். லோக்கலில் உள்ளவங்க எல்லாருமே வந்து போகிறவங்க தேட்டர் இருக்குன்னு போகிறவங்க. தேட்டர் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உள்ள அப்டேட் மாதிரி உள்ள தேட்டர் மெயின்டெனன்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உள்ள ஏசி இல்லாமல் அது ஏசிலாம் கிடையாது, ஃபேன் உள்ளதா. இப்போ உள்ள மாடர்னைஸ் உள்ள ஏசி இந்த மாதிரிலாம் சேர் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஃப்ளோட்டிங் நிறையா இருக்கும். நிறையா மக்கள் வந்து பார்ப்பாங்க. நிறைய அங்கே வந்து ரீரிலீஸ்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம்னாலே சென்ட்ரல் தான். கண்ண மூடி சொல்லிடுவாங்க சென்ட்ரல் தான் இருக்கும் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் வந்து மாட்டு வண்டியில் வந்து கொட்டடிச்சுட்டு தெருப்பூரா வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப காலமாக வந்து சென்ட்ரல் தேட்டர் மட்டும் தான் பண்ணாங்க. வேற யாரும் பண்ணல. அவங்கள தங்கரிகள் மற்றெல்லாம் இருந்தது. ஆனால் அதிகபட்சம் இவங்க தான் பண்ணாங்க. திரும்பி மெயின்டைன் பண்ணால் நல்லா ஓடும். கண்டிப்பாக நல்லா ஓடும். நான் எதிர்பார்க்குறோம். நல்லா ஃப்ளோட்டிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. மக்கள் போக்குவரத்துக்கு என்டர்டைன்மெண்ட் மதுரை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவு சினிமா தேட்டர் மட்டும் தான். வேற எதுவும் பெருசாக ரெகுலராக என்டர்டைன்மெண்ட் வந்து வேற எதுவும் இல்லை. மதுரை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் இருக்குது. மற்ற வந்து பார்க்கு இந்த மாதிரி இருந்தது. அது ஈவினிங் டைமில் போவாங்க. எனி டைம் போக முடியாது. மதிய நேரங்களில் டைம் கிடைச்சதா அவங்களுக்கு வந்து தேட்டர் போகிறதுக்கு அவங்க நல்லா இதாக இருக்குது, வசதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் வந்து 35 வருஷத்துலேருந்து இந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். நிறையா படம் வந்திருக்கு. பழைய படம், புது படம், லேட்டஸ்ட் படம், கமல், ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். அதுக்கு முன்னாடி பாகவதர் படம், அதுக்கு முன்னாடி வந்து ராமாயண காலம் படம்லாம் வந்து நாங்கள்லாம் 35 வருஷத்துலேருந்து பார்த்து கடைசியில் வந்து 70 ரூபா வரைக்கும் இந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். கடைசி படம் 70 ரூபா. கடைசி வந்து காக்கி சட்டை நிறையா படம் பார்த்துருக்கோம். இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. முதல் பார்த்த படம் வந்து பாகவதர் படம். அது வந்து 4 மணி நேரம் ஓடும். அது 4 மணி நேரம் ஓடும். ஆனால் வந்து அப்போ வந்து 2 ஷோ தான் ஓடும் அப்போல்லாம் இந்த சென்ட்ரல் தியேட்டர். இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து நிறையா இருக்குது. இப்போதைக்கு வந்து தேட்டர் கிடையாது, பூரா பார்க்கிங் தான். மூடி இப்போ வந்து 5 வருஷம் ஆகுது. கொரோனாக்கு அப்புறம் ஓடலை. அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. கொரோனாக்கு அப்புறம் ஓடலை. திரும்பி திறக்கிறதுக்கு வந்து இப்போ தேட்டர் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஆளுக கிடையாது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கர் ஆள் கிடையாது. ஓனர் இருக்காரு, ஓனர் சர்வீஸ் பண்ண ஓடும். ஆனால் ஒர்க்கர் கிடையாது. மிஷின் ஓட்டணும் அதுக்கெல்லாம் ஆள் இல்லையே. அந்த மாதிரி வந்து இப்போ கிடையாதுல்ல. திறந்தாலும் பார்ப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லையே, ஒன்றுமே கிடையாது இங்கே. மிஷின் பழைய மிஷின் இப்போ எல்லாமே செலவு பண்ண முடியாது. ஆனால் பழைய ஆள் புது ஆள் எல்லாரையும் பார்க்க முடியும். சர்வீஸ் பண்ணணும். தேட்டர் வந்து சர்வீஸ் பண்ணணும். இப்போ பார்க்கிங் பண்ணாலும் ஒன்றும் செய்ய 35 காசு, வெறும் 35 காசு, 55 காசு, 15 காசு நாங்கள்லாம் படம் பார்த்துருக்கோம்.
அதாவது இது எப்படின்னா 69லேருந்து 85 வரைக்கும் இந்த ரேட்டு. 85 அப்புறம் வந்து 15 ரூபா, 20 ரூபா, 35 ரூபா, கடைசி ரேட்டு 70 ரூபா. இங்கே தேட்டர்லேருந்து நிறையா படம் எடுத்திருக்காங்க. பருத்தி வீரன் ஓடி இருக்குது, கார்த்திக் படம் ஓடி இருக்குது, நிறையா படம் வந்திருக்கு. பழைய படம் ஓட்டினாங்க, புது படம் ஓட்டினாங்க. அஜித் படம், கமல் படம், விஜய் படம், எம்ஜிஆர் சிவாஜி படம் கடைசி வரைக்கும் ஓட்டினாங்க. அந்தந்த படம் வரும்போது அந்தந்த ரசிகர் வந்துடும். ஆனால் அதிகமாக வந்து இந்த தேட்டரில் வந்து சிவாஜி ரசிகர் தான் அதிகமாக வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயது 65. அதுக்கு முன்னால் இருந்து இருக்குது. அதில் இருந்து டிஃபன் டிக்கெட் எல்லாம் கம்மி. வெளியூர் ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா செவன் ஷோ படம் பார்த்துட்டு ட்ரெயினுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகிறவங்க வந்து செவன் ஷோ படம் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருந்துச்சு. தேட்டரு கொஞ்சம் லாக் ஆனதுனால சில பேர் வந்து தேட்டர் இருக்கான்னு கேட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் வந்து வீடு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க வந்து நைட்டு ஒரு சில நேரம் நைட்டு படுத்து இருந்துச்சு அப்படியே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இப்போ அது டோட்டலாக இல்லை. 2023 எனக்கு வருஷம் தெரியாது. அவங்களுக்குள்ள ஒரு மனசாவோ ஏதோ ஒரு பணத்தோட சரி அதோட தேட்டர் இழுத்து மூடப்பட்டது. அதில் வந்து இப்போ கார் பார்க்கிங் மாதிரி வச்சு கார் பார்க்கிங்காக வச்சுருக்காங்க. முன்னால் நான் சொல்கிறதெல்லாம் வந்து 80 காசு 4 ரூபா டிக்கெட்லாம் இருந்தது. இப்போ வந்து லேட்டஸ்ட்லாம் கூட மொத்தத்துக்கு 10 ரூபா 15 ரூபா இருந்துச்சுன்னா இருந்துட்டு அப்படியே வெளியூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த மாதிரியே சில பேர் வருவாங்க அந்த தேட்டருக்கு. சித்திரை திருவிழான்றது 4 மாதம் சாமி வரும். அப்போ வந்து இப்போ பார்த்துட்டு சில பேர் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போவோம், 2 மணிக்கு மேலே போவோம், 3 மணிக்கு மேலே போவோம் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். படம் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டு பக்கம் பெரியார் பஸ் ஸ்டாண்டு மாட்டுத்தவணி போனோம்னா அங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்கிறனால அப்படி போய்க்கிடுவாங்க. அதாவது சென்ட்ரல் பிளேஸ்ன்ற 4 மாதத்துலேயே இது ஒரு தேட்ரு. பக்கம் போனால் தக்காவண்டி மூலவியில் நீசன்மா தேட்ரு. அதே மாதிரி இப்போ புது ராஜ்மஹால் இண்டாமினேட் ஆச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தேட்ரு இருந்துச்சு. அப்போ வந்து ஜனங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே தொழில் துறை முடங்குறதுனால கொஞ்சம் கம்மி இருந்தால் ஜனங்கள் கொஞ்சம் அதிக நடமாட்டம் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன். இப்போ வீடும் பக்கம் திடீர்னு ஒரு தூக்கம் இல்லைன்னா அப்படியே செகண்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ எதுக்காக ஒரு ஷோக்கு வருவோம். இந்த மாதிரி தான் ஃபேமிலியோட வந்து பார்த்துருக்கேன். ஃபேமிலியோட ஒரு 4 தடவை பார்த்துருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட வருவேன். அவ்வளோதான். டைம் பாஸ் ஆகணும் இந்த உட்காந்து போகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் வருவாங்க. ஆனால் தேட்டருக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால எந்த இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேட்டரு திறந்தா ஜன விமர்சனம் பண்ணால் அப்படியே ஒரு சிலர் அப்படியே அங்கேருந்து வரவங்க போகிறவங்க படம் பார்க்குறவங்க ஆர்வமாக வருவாங்க. டைம் பாஸ் ஆகிறதுக்குன்ற பாதி பேர் வரவங்க வந்துட்டு போவாங்க. அதான்